ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஷ் அகாடமியிலேருந்து கிருஷ்ணவேணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th கெமிஸ்ட்ரி யூனிட் 5 கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி இந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 19 மாவட்டத்தில் இருந்து ரிப்பீட்டடாக ஒவ்வொரு எக்ஸாம்லையும் கவர்மெண்ட் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாம்லையும் இருந்து கேட்ட கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணி தான் உங்களுடைய வெற்றி விகாஸ் அகாடமியோட டீச்சர்ஸ் டீம் தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இந்த கொஷின்ஸ் மட்டும் படித்தாலே போதும், வேறு எந்த கொஷின்ஸும் நீங்கள் படிக்க வேணாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வெற்றி விகாஸ் அகாடமியிலேருந்து 12th மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சிக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கான்செப்டும் நம்மளுடைய ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி தான் நடத்திட்டு இருக்காங்க. நீங்கள் மனப்படமே பண்ண வேணாம் ஸ்டூடெண்ட்ஸ், ஈஸியாக நீங்கள் புரிஞ்சு படிக்கிற மார்க்கு தான் இருக்கும். நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அது போக இந்த லெசனுக்குரிய பிடிஎஃப் வந்து நான் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ், அதையும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 12th வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 10/7/21 சனிக்கிழமை அன்னைக்கு ஃபிசிக்ஸ் யூனிட் 5ல் இருக்கக்கூடிய லெசனுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து வரும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 12th கெமிஸ்ட்ரி யூனிட் வந்து யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். யூனிட் 5 வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, சரிங்களா? இல்லை டெக்ஸ்ட் புக்கில் உள்ள கொஷின்ஸு. ஃபஸ்ட்டு 2 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒன், அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் மோலார் கண்டக்டிவிட்டி. அதில் ஃபஸ்ட்டு ஒன் Mg Cr NH3 Cl5. second one Cr NH3 whole bracket 5 Cl3. CO F6 2. third one Cr NH3 whole bracket 3 Cl3. second one Ni2 plus is identified using alcoholic solution of dimethyl cleoxime. Write the structural formula for the rosy red precipitate of a complex formed in the reaction. Third question, CuC14 2 exits while Cul4 2 does not exit Y. Fourth one, give an example for complex of the type Ma2B2C2 where A, B, C are monotentate ligands and give the possible isomers. Fifth one, what is linkage isomerism? Explain with an example. Sixth one, write briefly about the applications of coordination compounds of volumetric analysis, complexometric titrations. At the seventh one, why tetrahedral complexes do not exhibit geometrical isomerism. Eighth one, what is the coordination entity formed when excess of liquid ammonia is added to an aqueous solution copper sulfate. Ninth one, what are the limitations of VB theory? Tenth one, when a coordination compound CrCl3 4H2O is mixed with silver nitrate solution, 1 mole of silver chloride is precipitate per mole of the compound. There are no free solvent molecules in that compound. Assign the secondary valence to the metal and write the structural formula of the compound. 11th one, in the complex PTNO2H2O NH3 whole bracket 2 B or identify the following. First one, central metal atom and by ion. At the second one the ligands and the types. Third one வந்து coordination entity. அடுத்து fourth one வந்து oxidation number of central metal atom. Fifth one coordination number. அடுத்து 12th, a solution of CONH3 whole bracket 4 L2 அடுத்து Cl when treated with AgNO3 gives a white precipitate. What should be the formula of isomer of the dissolved complex that gives yellow precipitate with AgNO3? What are the above isomers called? 13. 3 compounds A, B and C have the molecular formula CrCl3 6H2O. They are kept in a container with a dehydrating agent and they lost water and attaining constant weight as shown below. இதில் வந்து compound after dehydration in gramல கொடுத்துருக்காங்க. Initial weight of compound in gram, constant weight. A வந்து 4 3.46, B வந்து 0.5 0.466, C வந்து 3. அடுத்து 14 question, indicate the possible type of isomerism for the following complexes and draw their isomers. Given compound isomer type COEN3 CrCN6 அடுத்து CONH3 whole bracket 5
NO2 whole bracket 2 plus minus N. அடுத்து PT NH3 whole bracket 3 NO2 C. 15. A metal complex having composition CO En2 Cl2 Br has been isolated in two forms A and B. B வந்து பார்த்தீங்கன்னா react with silver nitrate to give a white precipitate readily soluble in ammonium hydroxide, whereas A gives a pale yellow precipitate. Write the formula of A and B. State the hybridization of GO in CO in each and calculate their spin only magnetic moment. 16. Draw energy level diagram and indicate the number of electron in each level for the complex CuH2O 6 2 plus, whether the complex is permagnetic or dimagnetic. At the 3 mark question. First one, write the IUPAC names for the following complexes. Na2 Ni bracketல வந்து EDTA கொடுத்திருக்காங்க. Second one AgCN2, third one CO En3 whole bracket 2, அடுத்து SO4 3, fourth one வந்து CO ONO NH3 whole bracket 5 2 plus, fifth one PT NH3 whole bracket 2 Cl NO2. Second one, write the formula for the following coordination compounds. Potassium hexa cyanidoroferrite, B வந்து penta carbonyluran, C வந்து pento amino nitrito, K bar N bar cobalt. Third one iron, D வந்து hexamine cobalt. Third one sulfate. அடுத்து வந்து sodium tetra fluorido dihydroxidochromate. Third one, at the third question, calculate the ratio of Ag plus by AgNH3 2 plus in 0.2 m solution of NH3 if the stability constant for the complex AgNH3 whole bracket 2 plus is 1.7 into 10 power 7. At the fourth question, give an example of the coordination compound used in medicine and 2 examples of biologically important coordination compound. Fifth question, draw all possible geometrical isomers of the complex COEN2 Cl2 plus and identify the optically active isomer. Sixth one, TiH2O whole bracket 6 3 plus is colored while SCH2O whole bracket 6 3 plus is colorless. Explain. Seventh one, give one test to differentiate CO NH3 whole bracket 5 Cl SO4 and CO NH3 whole bracket 5 SO4 Cl. Eighth one, in an octahedral crystal field, draw the figure to show splitting of d orbitals. At the ninth one, classify the following ligands based on the number of donor atoms. A வந்து NH3, B வந்து En, C வந்து OX2 minus D, diamino-dihylamine pyridine. அடுத்து 10th one, give the difference between double salt and coordination compounds. 11th one, explain the optical isomerism in coordination compounds with an examples. அடுத்து what are hydrate isomers, explain with an example. 13, what is crystal field splitting energy. 14, what is crystal field stabilization energy. அது சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா CFSE அப்படின்னு சொல்லுவாங்க. 15, discuss briefly the nature of bonding in metal carbonyls. 16, write the oxidation state, coordination number, nature of ligand, magnetic property and electronic configuration in octahedral crystal field for the complex K4MnCN6. 17, write the IUPAC name for the following compounds. K2Fu Fe Cn whole bracket 3 Cl2 NH3. Second one, Cr Cn whole bracket 2 H2O whole bracket 4 CO OX2 En. Third one, Cu NH3 2 Cl2. Fourth one, Cr NH3 whole bracket 3 Nc2 H2O plus
அடுத்து ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா FeCN6 whole bracket 4 minus 18. Give the structure for the following compounds. First one பார்த்தீங்கன்னா diamine silver. Second one dicyanhydrogentate. Second one pentaamine nitrito Kn cobalt. அடுத்து third one iron. அடுத்து hexafluoridocobaldate iron. அடுத்து டைக்ளோரிடோபிஸ், இது வந்து எத்திலனிடியமின் கோபால்ட் சல்பேட். அடுத்த ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா டெட்ரா கார்போனில் நிக்கல். அடுத்து 19 draw all possible isomers of your complex CaCO NH3 Cl OX2. 20 the spin only magnetic moment of tetrachloridomagnetate. Second one iron is 5.9 bm on the basis of VBT. Predict the type of hybridization and geometry of the compound. 21 predict the number of unpaired electrons in COCl4 2 minus ion on the basis of VBT. At the 5 mark. First one, based on VB theory, explain why C or NH3 whole bracket 6 3 plus is permagnetic while NiCN4 2 minus is dimagnetic. Second one, write the postulates of Vernier theory. Third one, NiCN4 whole bracket 2 minus is dimagnetic while NiCl4 whole bracket 2 minus is paramagnetic using crystal field theory. Fourth one, a solution of NiH2O whole bracket 6 2 plus is green, whereas a solution of NiCN4 2 minus is colorless. Explain. Fifth one, on the basis of VB theory, explain the nature of bonding in CO C2O4 whole bracket 3 அடுத்து whole bracket 3 minus. Sixth one, the mean pairing energy and octahedral field splitting energy MnCN6 4 minus or 28,800 Cm minus 1 and 38,500 Cm minus 1 respectively. Whether this complex is stable in low spin or high spin. At the seventh one, for the COF6 3 minus ion in the mean pairing is found to be 21,000 Cm minus 1. The magnitude of triangle is 13 Cm minus 1. Calculate the crystal field stabilization energy for this complex ion corresponding to low spin and high spin states. At the additional questions, 2 mark. First one, write the coordination number and oxidation state of platinum in the complex BtEn2Cl2. Second one, what type of isomerism in expected by the complex CONH35ClSO4 and CONH36CrCN6. At the 5 mark, write the postulates of valence bond theory. Okay students, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்களும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.